இஸ் ஆல்வேஸ் அ லயன். இது கோட் படம் டைலாக் கிடையாது. நேற்று நம்ம தளபதி அவங்க டிவிகே மாநாட்டில் இந்த ஒரு லைனோடு தான் மாநாடியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம்ஐ பற்றியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனை நம்ம டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறான்றத மாதிரியும் ஒரு டாபிக் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரோட ஸ்டைலில் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு, அவங்களோட தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஸ்டைலில் உயிர் வணக்கம் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எ லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கேவை நல்லா ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ராங்காக அப்போஸ்னால் டைரெக்டாகவே டிஎம்கேவை வந்து தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம சைட்லேருந்து நம்ம அவங்க என்ன சொன்னாங்கன்றத ஒரு டீட்டெயில் வீடியோவாக நம்மளும் போடுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். முன்னாடி பேசின மாநாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருப்பாங்க. பட் அதை விட பயங்கரமான ஒரு ஆவேசமான ஒரு ஸ்பீச் தான் நேற்றைய மாநாட்டில் நடந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா டிஎம்கேவை வந்து பாய்சன் அப்படின்னும், பிஜேபியை வந்து ஃபேசிசம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இல்லாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்கள வந்து டைரெக்டாகவே பேசியிருக்காங்க. இந்த தாமோதர் மோடி அவர்களே, நீங்கள் எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டர் தான், அப்புறம் எதுக்கு முஸ்லீம்ஸுக்கு மட்டும் அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறேன், இப்போ நான் நம்ம டிவிகேவோட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறோன்னு சொல்லிட்டு மதுரை தெற்கோட கேண்டிடேட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்லியிருக்காரு. ஜனங்க அதிகமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, தெற்கும் விஜய் தான், மேற்கும் விஜய் தான், இங்கே சோழவந்தான் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஃபுல்லாகவே விஜய் தான், நீங்கள் யார் நிற்கிறான்னு பார்க்காதீங்க, என் முகத்தை பாருங்கள், எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுவும் இதிலேருந்து அவங்க சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா தொகுதியிலுமே நான் நிற்கிறதா நினச்சிட்டு நீங்கள் எல்லா தொகுதியிலுமே நான் தான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வாக்களிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. கச்சத்தீவை வாங்கி கொடுங்கன்ற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவங்கள பார்த்து ஒரு கொஸ்டின் மாதிரி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிற மாதிரி இவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்டோம், நம்மளுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்க போகிறதில்ல, இவங்க ஆல்ரெடி பதில் இருந்தால் தானே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தார் டிஎம்கேவை. விஷயம் என்னன்னா, இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருந்தார். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சிஎம் அவங்க வந்து அப்பான்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அப்பான்னு எல்லோரும் ஒரு அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டாக்கை வந்து இவர் எப்படி சொல்கிறது, எல்லோரும் உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்க, வாட் அங்கிள், இது உங்களுக்கே நியாயமா அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் பேசியிருக்காங்க. 30 நிமிஷம் பேசுனதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 2026 எலெக்ஷன் டிவிகே வேஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. எனக்கு எம்ஜிஆர் கூட பழகிற அந்த வாய்ப்பு கிடைக்கல, பட் அதே மண்ணில் பிறந்த விஜயகாந்த் அவங்க கூட எனக்கு பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, எல்லோரும் கட்சியை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க போவாங்க, நாங்கள் முதல்ல எல்லாருடைய வீட்லேயும் போய் எல்லோரும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்சியை தொடங்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. சிம்பிளாக ஒன் லைனில் சொல்லணும்னா காய்ஸ், வரப்போகிற 2026 எலெக்ஷன் டிவிகே வேஸ் டிஎம்கே. ஸோ எலெக்ஷனில் நான் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறேன், டிஎம்கேவை தான் அப்போஸ் பண்ணுறேன்றத இந்த ஒரு மாநாட்டு மூலமாக சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் பீப்புளும் அதிகமாக அங்கே வந்திருக்காங்க, ஜனத்தொகையும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த வாக்கு எப்படி சொல்கிறது, இந்த கூட்டம், இந்த ரசிகர் கூட்டமெல்லாம் வாக்காக மாறுமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குற்றம் ஒன்றே மாறாதது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அன்டில் நான் வாசன்.